5000 வருடங்களுக்கு முன்னரே தோன்றிய ஒரு அற்புதமான மருத்துவம் தான் அக்குபஞ்சர் மருத்துவம். காலத்தால் அது மறைக்கப்பட்டுவிட்டது என்று கூட சொல்லலாம். அப்படி மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட உண்மை என்றும் வெல்லும் என்ற சொல்லுக்கு இணங்க இப்பொழுது நமது தமிழகத்தில் மிக பரவலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல மருத்துவர்கள் கையில் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் கிடைத்தால் அது எண்ணற்ற நோயாளர்களை மருந்தின்றி ஒரு அற்புதம் வாய்ந்த சக்தி கொண்டது என்று சொல்லலாம். இந்த நம்பிக்கையை முதலில் மக்கள் மனதில் உருவாக வேண்டும். சாதாரணமா பார்த்தா என்னடா அங்க போனா ஒரு 5-6 ஊசி போடுறாங்க, அந்த ஊசியில எந்த விதமான மருந்தும் இல்லை, இந்த மருந்து இல்லாம எப்படி நோயை குணப்படுது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலை இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் சில எடுத்துக்காட்டுகளை கூட நாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு மிகச்சிறந்த மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம் என்பதை உங்களிடம் நிரூபிப்பதற்காகவே நிறைய குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அதிலே இப்பொழுது நான் உங்களிடம் காட்டுகிறேன். இவங்க பேரு தீபிகா. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சார், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதுங்க. ஒரு ரிலேஷன் மூலியமா தான் வந்தோம். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தனையும் ஃபர்ஸ்ட் எங்க கணவர் வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போனாங்க. போயிட்டு கடைசியில என்னட்டாங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த இந்த விஷயங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த நாளே நாங்க இங்க வந்தோம். வந்து ஒரு 15 நாள் சார் தொடர்ந்து வர சொன்னாங்க. வந்து எங்களுக்கு அந்த ஒரு வாரத்திலே நல்ல மாற்றம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க வந்தாங்க. அப்புறம் எங்களை வீட்டுல கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாமே இப்போ எங்களுக்கே ஒரு இது கனவா அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா தான் இருக்கு. இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி அப்படியே இங்க வராத அதுவே சாப்பிட்டு இருந்த நிலைமை என்ன, இங்க வந்தங்காட்டி இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தா ரொம்ப நான் உண்மையாலுமே சாரோட நம்பர் நாங்க மொபைல்ல தெய்வம்னு சொல்லிதான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை நினைச்சு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்களோட இது நேரமா என்ன அப்படிங்கறது தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்து இறந்தது. அதுக்கு சிசரியன் தான் பண்ணினாங்க. 1.5 வருஷம் சரி குழந்தை இருக்கக்கூடாது, புண்ணெல்லாம் காயிட்டுன்னு இருந்தது. அப்ப திரும்ப ஒரு 6 மாசம் சரி இதுக்கு மேல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஒரு 6 மாசம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் திரும்ப ஃபேட்டா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இப்படிதான் சார் சொன்னோம். தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 21 மாசம் அடுத்த மாசமே இந்த குழந்தை கன்ஃபார்ம் ஆயிட்டான். அதுக்கப்புறம் லைஃப் லாங் இந்த பையன் டெலிவரி வரைக்குமே ஒரு மாத்திரை கூட சாப்பிடல. அத நினைச்சா எங்களுக்கே பெருமையா இருக்கு. சாப்பிடவே இல்லை, டாக்டர்கிட்ட போனா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இங்க வருவோம், வீக்லி ஒன்ஸ் வந்துருவோம் இங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபீவர் வந்தா, சளி வந்தா, ஒரு டானிக்கையோ இன்ஜெக்ஷனோ இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைக்கு போட்டதில்ல. 5 வயசு ஆயிடுச்சு. இப்ப பையன் வந்து அடுத்தவங்கிட்ட சொல்லும் போது எங்க டாக்டர் நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இவனே அடுத்தவங்கிட்ட அப்படி சொல்றான். அதை நினைச்சா இவனுக்கு நாங்களாம் சொல்லவே இல்லை. இவங்க வந்து நம்ம டாக்டர் அப்படிங்கறத சொல்லவே இல்லை. அவனா அது புரிஞ்சுக்கிட்டான். நம்ம டாக்டர் சளிக்கு, இருமல், காய்ச்சல் எது வந்தாலும் உடனே நாங்க இங்கதான் வருவோம். இன்னைக்கு வரைக்கும் டானிக் கூட குடிச்சது இல்லை. எனக்கு, பையனுக்கு, அவங்க அப்பாவுக்கு 3 பேர்த்தோட லைஃப்மே இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுதான். நாங்க டாக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றோம். தேங்க்ஸ் சார். இப்படி தன்னம்பிக்கையோட இருக்கும் பொழுது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதன் அஸ்திவாரத்தை தெரிந்த இது ஏன் வந்துச்சு, இந்த நோய்க்கு எந்த உறுப்புக்கு தொடர்பு இருக்குது, எந்த உறுப்பை எப்படி சரி செய்யறது, எந்த வர்ம புள்ளிகளை நாம தூண்டி விடுறது அப்படிங்கிற சரியான தீர்வை நோயாளர்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அது கலைந்து நல்ல பலனை கொடுக்குறீங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க,
உங்க ஏரியா பக்கத்துல அக்குபஞ்சர் மருத்துவம் இருக்கு. அதுல பார்த்து உங்களோட உடலை எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் இன்றி குணமாக்க முயற்சி செய்யுங்க. நல்ல பலன் கிடைக்குது. வரும் காலத்தில் அக்குபஞ்சர் மருத்துவம் ஒரு சிறந்த மருத்துவமாக திகழும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த வீடியோ உங்கள் மனநிலையை மாற்றி உங்களுக்கு மருந்தே இல்லாத உலகத்தை காட்டக்கூடிய வீடியோவாக இருக்கும். நன்றி.